இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்றால், அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கூட அவர் மன்னிக்கக்கூடியவராக காணப்பட்டார். யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து அந்த இடத்துல முத்தம் கொடுக்கும் பொழுது கூட சிநேகிதனே அப்படின்னு தான் சொன்னார். அப்போது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? ரெண்டாவதா, பேதுரு இயேசுவை மறுதலித்த பின்பு மனங்கசந்து அழுத போது அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு திரும்பவும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரும்பவும் பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதுதான் இயேசுவின் அன்பு. ஒருவேளை உனக்கு விரோதமாக மனிதர்கள் அநேகர் உனக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கலாம், உனக்கு விரோதமாக பொய்யாக சொல்லியிருக்கலாம், அல்லது உனக்கு விரோதமாக சண்டை போட்டிருக்கலாம், உன்னை அழிக்கணும்னு என்ன வேணாலும் சதித்திட்டம் செய்திருக்கலாம். ஆனால் நீ அவர்களை நேசிக்கும் பொழுது, அவர்கள் மேல் அன்பு காட்டும்போது, அவர்களை பலி வாங்காமல், அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாமல், அவர்கள் மனம் மாறி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களிடம் நீ அன்பை காட்டாமல் இருப்பாய் என்றால் நீ இயேசுவை காட்டவில்லை, உன் மூலமாய் பிசாசின் குணத்தை காட்டுகிறாய். அதன் நிமித்தம் அந்த ஆத்துமா அழிந்து போகும். ஆனால் இயேசுவின் அன்பை நீ காட்டும் பொழுது அதன் நிமித்தம் நீ அந்த ஆத்துமாவை சேகரித்துக் கொள்வாய். அந்த ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமீபத்தில் எனக்கு விரோதமாக 4 வருடம் ஒரு குடும்பம் எனக்கு விரோதமாக செயல்பட்டது. ஆனால் அந்த குடும்பத்துக்காக 6 வருடமாக இன்னைக்கு வரைக்கும் நான் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சமயத்தில் தேவன் என்னிடம் ஆவியானவர் இரவுல தரிசனமாக பேசும் பொழுது கேட்ட காரியம், அவர்கள் உனக்கு விரோதமாக இவ்வளவு செயல்பட்டார்களே, அவர்கள் உன்னிடத்துல வரும் பொழுது அவர்களை நேசிப்பாயா என்று. நிச்சயமாக நான் நேசிப்பேன் ஆண்டவரே என்று சொன்னேன். இன்னொரு நபரும் எனக்கு ஃபோன் போட்டு அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் ஆலயம் வர, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தடையா இருக்கிற எல்லாத்தையும் நான் நீக்கி போடுவேன். உன்னுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவாகி இருக்கிற என்னுடைய அன்பை நீ உன் மூலமாக வெளியே கொண்டுட்டு வரணும். அவர்கள் உன்னிடத்துல கடந்து வரும் பொழுது நீ அன்பை காட்டுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக நான் செய்வேன். எனக்கு அந்த ஆத்துமா தான் முக்கியம். அந்த ஆத்துமா அழிவை நான் பார்க்க விரும்பலைன்னு சொன்னேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆத்துமா வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் அன்பை